வணக்கம். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உங்கள் மாஸ்க் மேன் பேசுகிறேன். நம்ம இப்போது ரெண்டாவது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக இந்த 234 தொகுதிக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவிகே சார்பாக முதல்வர் வேட்பாளராக திரு ஜோசப் விஜய் இருக்கார். அவர் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் கேண்டிடேட் ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க ப்ராப்பராக ஓட்ஸ் வாங்குறாங்களா அந்த மாதிரி டீட்டெயிலாக பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கான மொத்த பூத்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 6650 பூத்ஸை அதிகப்படுத்தியிருக்கு தேர்தல் கமிஷன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பூத்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 75,035 பூத்ஸ், 75,035 பூத்ஸ் வந்து இப்போது நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பூத் விகிதம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பூத்ஸ் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி 75,035 பூத்ஸை ரெடி பண்ணியிருக்கு தேர்தல் கமிஷன். இந்த பூத்தில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக நம்ம டிவிகே சார்பாக வந்து நம்ம ஆதவர்ஜன் வந்து பூத் கமிட்டி மீட்டிங்கில் எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த பூத் ஏஜென்ட்ஸ் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு பூத்துக்குள்ளே போகிறாங்க, ஓட்டு போடுற அன்றைக்கி போகிறாங்கப்பா ஓட்டர்ஸ். அவங்க போயிட்டு ஓட்டர் ஐடியை கொடுப்பாங்க ஒரு ஆஃபீஸர்கிட்ட. அவங்க ஓட்டர் ஐடி வாங்கி பார்ப்பாங்க. உங்கள் பேர், வரிசை எண், பாகம் எண் அப்படின்னு பார்த்து பேப்பரை செக் பண்ணுவாங்க. அந்த பேப்பரை செக் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பேரை சத்தமாக வாசிப்பாங்க. சத்தமாக வாசிக்கும் போது ஒரு கட்சி சார்பாகவும் ஒரு பூத் ஏஜென்ட் அந்த பூத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. டிஎம்கே சார்பாக இருக்கவங்க டிஎம்கே சார்பாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏடிஎம்கே சார்பாக இருக்கவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, டிவிகே சார்பாக இருக்கவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அதர்ஸ் இண்டிவிஜுவலாக நிற்கிறாங்கன்னா கூட அவங்க சார்பாகவும் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தில் ஓட்டு போட வேண்டியவங்க பூத் லிஸ்ட். இப்போ அந்த பூத்தில் வந்து ஒரு 500 பேர் ஓட்டு போட போகிறாங்கன்னா அந்த 500 பேருக்கான பூத் லிஸ்ட் எல்லார் கையிலையும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போய் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தோன்னே பூத் ஆஃபீஸர்கிட்ட அவர் உங்கள் பேரை வாசிச்சுட்டு ஓட்டர் ஐடியில் பார்த்துட்டு அந்த மாதிரி அவரோட லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா, இந்த வார்டுக்கு சார்ந்தவங்க தானே நீங்கள், இந்த டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இதை வந்து சத்தமாக உங்கள் பேரை இட்டு கூடுவார். இப்போது ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் சொல்லுவார். பாகமென், வரிசைன்னு சொல்லும்போது எல்லா பூத் ஏஜென்ட்டும் அவங்க பேப்பரில் இவர் சொன்ன பாகமென் வரிசையன்ல சீனிவாசனை டிக் பண்ணுவாங்க. சீனிவாசன் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாரு அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் இது. அப்புறம் மை வச்சு அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த பூத் ஏஜென்ட்டுக்கான கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தது சீனிவாசன் தானா, புரியுதுங்களா? கள்ள ஓட்டு போடுறதை தடுக்கிறதுக்கு தான் ஒரு பூத் ஏஜென்ட்டையும் அந்த கட்சி நம்பி இருக்கு. இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே இந்த ஒரு குறைய வச்சாங்க. என்னன்னா, உங்களுக்கு பூத் ஏஜென்ட்லாம் போட்டுட்டீங்களா, பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியுமா, பூத் ஏஜென்ட்டோட அஜெண்டா என்னன்னு தெரியுமா, அவங்க என்னென்ன பண்ணணும் தெரியுமா? நியாயமாக பார்த்தா வர்றவங்க அவங்க தானா, வந்தவர் சீனிவாசன் தானா, வந்தவர் சுப்பிரமணி தானா, வந்தவர் திரு ஜோசப் விஜய் தானா, வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி தானா, இதை செக் பண்ணுற ஒரு வேலை தான் அந்த பூத் ஏஜென்ட்டு உள்ள கொண்டு வேலை. அதே மாதிரி மிஷினில் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த கட்சி சார்பாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முன்னாடி இருந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், வில்லேஜ் சைட்லையும் சிட்டி சைட்லையும் எல்லா சைட்லையும் அவங்களுக்கு ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கட்சி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்து செப்பரேட் ஐடி கார்டு இருக்கவங்க தான் அந்த பூத் ஏஜென்ட் அந்த செப்பரேட் பூத் நம்பருக்கு வாங்கி வச்சுருப்பாங்க ஐடி கார்டு. அவங்க மட்டும்தான் போய் அதில் உட்கார முடியும். பொதுவான கட்சி ஆளுங்க யாரும் போய் உட்கார முடியாது. அவங்க ப்ராப்பராக எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தான் உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் ஹேண்டில் செக் பண்ணி அவங்க கட்சிக்கு வெளியே இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு இந்த பூத்தில் அப்படின்றதெல்லாம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணால். அதே மாதிரி லஞ்சுக்கு போகிறப்ப பிரேக்குக்கு போகிறப்ப ஆல்டர்னேட்டாக அவருக்கு வெளியே இன்னொருத்தர் ஒரு பூத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் லஞ்சுக்கு போகிறாரு, இன்டர்வல் போகிறாரு அப்படின்ற போது வச்சுருப்பாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து அவங்க கட்சிகளுக்காக வேலை செய்வாங்க. இப்போ நம்மளை கேட்டிருக்காங்களே, தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் சார்பாக பூத் ஏஜென்ட்கள் எத்தனை பேரை போட்டுறீங்க, அவங்க அஜெண்டெல்லாம் தெரியுமா, அவங்க இதெல்லாம் பண்ணிவிடுவாங்கன்னு. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பராக இந்த பூத் ஏஜென்ட்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியுமா? பழைய கட்சிகள் கடந்த 10 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பூத்தில் எப்போல்லாம் ஆளுங்க ஃப்ளோ, எலெக்ஷன் ஓட்டு போட வரவங்க ஆளுங்க ஃப்ளோ கம்மியாக இருக்கோ அந்த டைமில் இறந்து போனவங்க லிஸ்ட்லாம் அந்த லோக்கல் பாடியில் இருக்கவங்க தான் லோக்கல் பாடி வார்டு நம்பர் மூலயமா அந்த கட்சி சார்பாக ஒரு ஆளை நிறுத்திருப்பாங்க, தலைவர் மூலயமா ஒரு ஆளை நிறுத்திருப்பாங்க. இறந்தவங்க, அப்புறம் இந்த ஊரில் இல்லாதவங்க, வெளிநாடுக்கு போனவங்க, இவங்க எல்லாரையும் அவங்க லிஸ்ட்டில் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி டிஎம்கேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாரையும் தெரியும். இவங்க தெளிவாக பிளான் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு.
எந்த ஒரு அரசியல் தலைவரையும் சொல்லுங்க, இப்படி ஒன்று நடந்தது இல்லை, வரலாறுல நடக்குது, நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துருக்கேன் கண் கூட. நான் வந்து இந்த வரவங்க ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் என் ஸ்லிப்பு அந்த பாகமேன் வரிசையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் இந்த ஆன்லைனில் பார்த்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வர பப்ளிக்ஸுக்கு. இந்த ரோட்டில் இருக்கும்போது யாராவது வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா இந்த வேலை பண்ணுறதை நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யார் இந்த கண்ட்ராக்ஷன் இங்கே எப்படி சொல்றீங்க, யார் சொல்கிற ஓட்டர், இந்த ஓட்டர் இங்கே இல்லை, இந்த ஓட்டர் இங்கே இல்லைன்னு தெரிய வரும்போது அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனில் உள்ளே எல்லார்கிட்டையும் பேசி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பூத் ஏஜென்ட்ஸ் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க பாருங்க. இப்போ இங்கே டிஎம்கே தாங்க ஸ்ட்ராங்கு, கொளத்தூரில் யார் எம்கே ஸ்டாலின் தான் ஸ்ட்ராங்குங்க, அவரை ஜெயிக்க வைக்கணும். நீங்களாம் எப்படியா இருந்தாலும் எதிர்க்க இருக்கணும், தோக்க போகிறீங்க. எடப்பாடியில் பழனிசாமி தான் ஸ்ட்ராங், அவர் தான் ஜெயிக்க போகிறார், நீங்களாம் தோக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு வேஸ்ட்டா? நான் வந்து ஒரு 10 ஓட்டு இருக்கு என் சார்பாக போட்டுக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் 5 ஓட்டு தரேன், நீங்களும் போட்டுங்க அப்படின்ற மாதிரி உள்ளே பேசி வச்சுக்கிட்டு இந்த பூத் ஏஜென்ட்டுக்குள்ளே பேசிட்டு நீங்கள் நல்லா பார்த்துங்க, ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஆள் 10 கள்ள ஓட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா, நல்லா கேட்டுங்க, 10 கள்ள ஓட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நிலைமைக்கு 75,035 பூத்ஸ் இருக்கு. ஒரே ஒரு ஆள் 10 கள்ள ஓட்டு ரெடி பண்ணால் ஒரு பூத்துலையும் ஆல்மோஸ்ட் பாருங்க 75,035 இன்ட்டு 10 நீங்களே சொல்லுங்க, 7.5 லட்சம் ஓட்டு. 7.5 லட்சம் ஓட்டுன்னா நம்ம கோடி கணக்கில் 5,67,00,000 ஓட்டு இருக்குது நம்மளுக்கு இப்போ ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். இதில் 7 லட்சம் ஓட்டு ஆல்மோஸ்ட் கள்ள ஓட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு சொல்கிறேன். சராசரியாக நடக்கிறது எவ்வளோ தெரியுமா நடக்கும்? 15லேருந்து 40. ஏன்னா 40 பேருக்கு மேலே இறந்துருக்க மாட்டாங்களா ஒரு 5 வருஷத்தில்? இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் யாரும் இறந்துருக்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த கூத்தை நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ ஓட்டு போடாமல் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஓட்டுகளில் அவ்வளோ கள்ள ஓட்டுகள் நடந்திருக்கு. எப்போ ஃப்ளோ இல்லை, கரெக்டாக எலெக்ஷன் பாக்ஸை முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஃப்ளோ டைமில் பீரியட் டைமில் 6 மணி க்ளோஸ் பண்ண போகிறாங்க பூத்துனா 5 to 5:30 சும்மா பீக்கில் இருக்கும். அவங்க ஆளுங்க தான் உள்ளே பேசிப்பாங்க, உள்ளே இருக்க அதர் பூத்து ஏஜென்ட்ஸுக்கு அதர் கட்சி பூத் ஏஜென்ட்ஸ் காசு கொடுத்து சமாளிச்சுப்பாங்க. இதுக்கு தான் டிவிகேக்கு பூத் ஏஜென்ட் இருக்கான்னு எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் ஏளனமாக பேசினாங்க. இவங்க வேலை என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் கமிஷன் ஆகுது, இவன் தான் ஜெயிக்க போகிறாங்க, இந்த கேண்டிடேட் தான் ஜெயிக்க போகிறாரு, நம்ம ஏன் பர்சனலாக போயிட்டு வெயிட் பண்ணணும், என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஸ்டேட்டு மாதிரி தான் நம்மளும் சொல்லி கேவலப்படுத்துவோம். ஏன்னா பூத் ஏஜெண்டாக ஒரு கட்சிக்கு நம்பிக்கைக்குரியவராக உங்களை உள்ளே அனுப்புகிறாங்க, ஆனால் அங்கே போயும் காசுக்கு தான் மாரடிக்கிறீங்க. அந்த வேலையை உண்மையாக சொல்கிறேன் டிவிக்கு நடக்காது. ஏன்னா நிரந்தர முதல்வராக திரு விஜயை ஆக்கணும், நம்பிக்கையின் பேரில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு நம்பிக்கையாக வலு சேர்க்குற விதமாக நம்ம கூட்டமாக போய் அவருக்கு வாக்கு செலுத்த வரவங்களை பாதுகாப்பாக பார்த்து, வரவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, வரவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுலேருந்து இந்த பூத் ஏஜென்ட் நல்லா பார்த்துக்கணும். பூத் ஏஜென்ட்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் என்னமோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கள்ள ஓட்டு போடுற மாதிரி இருக்கா, இருந்து ஆஃபீஸருக்கு குரல் கொடுக்கணும், வெளியே இருக்க அவங்களுடைய உறுப்பினருக்கு சொல்லணும், அவங்க கட்சியின் மேல்மட்டத்தை சொல்லி இதை தடுப்பாங்க. உடனே அங்கே இந்த பூத்தில் ஸ்டாப் பண்ணுவாங்க, போலிங்க ஓட்டிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணி என்ன பிரச்சனை, யார் இந்த பிரச்சனையை பண்ணா, யார் இந்த இது கொண்டு வந்தா, யாருக்கு பதில் யார் ஓட்டு போட்டது, இந்த பிரச்சனை எல்லாமே நடக்கும். நீங்கள் சர்க்கார் படத்தில் பார்த்துருப்பீங்களா, ஒரு ஓட்டை இன்னொருத்தவங்க திருத்தனமாக போட்டாலும் அதை திரும்ப வாங்கி பெறலாம். அந்த மாதிரி விஷயத்தை தான் தமிழக அரசுலேருந்தோ சட்டத்துலேருந்தோ இருக்குது எலெக்ஷன் கமிஷனில். ஆனால் இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பத்திரமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் ஊழல்லையே கரை படிஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு இந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ பிரியாணியோ இல்லை மதுவோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க. விலை போகாதீர்கள். நீங்கள் இன்னைக்கு விலை போகாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து எல்லா ஓட்ஸையும் கணக்கு வச்சிங்கன்னா, எல்லா ஓட்டர்ஸையும் ஃபேஸ் ஐடென்டிட்டி பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா, தவறாக வரவங்களை கண்டுபிடிச்சி நிறுத்தினீங்கன்னா, அது மூலியமாக ஒரு புரட்சி நடந்ததுன்னா, திரு விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆனாருன்னா பல தலைமுறைகள் நல்லா இருக்கும், ஊழலற்ற ஆட்சி நடக்கும், எல்லாருமே சாதிப்பாங்க, தமிழக வளர்ச்சி பாதையில் அடையும். இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு, பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட இருக்கு. பூத் ஏஜென்ட்ஸ் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கிளியரா ஒர்க் பண்ணி கொடுக்கணும். பூத் ஏஜென்ட்ஸ் 23ஆம் தேதி இந்த கண்ணில் விளக்கத்தின வீட்டுன்னு பார்க்குறோன்னு நாங்கள் பாருங்க, அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய பேரன் பேத்தி
உங்களுக்கு நீ 30 வயசு 25 வயசு 40 வயசு இருக்கலாம், கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பூத் ஏஜென்ட்டா உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொறுப்பை சாதாரணமா நினைச்சு பணம் சம்பாதிக்கிற விஷயமா நினைச்சு அங்க போய் உட்காராதீங்க. அந்த பணம் சம்பாதிக்கிற மாதிரி என்ன இருக்குவாங்க பூத் ஏஜென்டாவே வந்திருக்க கூடாது. அதெல்லாம் மற்ற கட்சியில நடக்குது, நம்ம கட்சியில நடக்கலைன்னா நம்ம கட்சி ஒழுக்கமா இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் பாருங்க, ஃபேஸ் ஐடென்டிட்டி செக் பண்ணுங்க, டீட்டெயிலா நோட்டீஸ் பண்ணுங்க, எந்த தப்பும் நடக்க விடாதீங்க. நீங்க இந்த தப்பு நடக்க விடாம பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம இது வரைக்கும் ஓட்டு கொடுக்காம இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இன்னும் 2 நாள் செவ்வாய் புதன் எவ்வளோ பணப்பட்டுவாடா நடக்க போதோ. தலைவர் விஜய் சொல்லிட்டாரு, எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவங்க காதுலயே ஊதி அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு. ப்ராப்பரா செய்யுங்க மக்களே, தப்பே கிடையாது. ஏன் தெரியுமா, இதுதான் விஷயம். இவங்க இவ்வளவு நாள் ஊழல்ல இருந்திருக்காங்க, அவங்க நம்ம பணத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்க, நம்ம பணத்தை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க, நம்ம அதை வாங்கிக்கிறோம். சரிங்களா? ஒரு அமைச்சருக்கும் இருக்க சொத்து கேளுங்க, ஒரு எம்எல்ஏக்கு இருக்க சொத்தையும் நீங்க கூகுள்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு எம்எல்ஏக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, எத்தனை ஸ்கூல் இருக்கு, ஒரு அமைச்சருக்கு எப்படி இவ்வளவு வரும்? 100 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர் எப்படி வாங்க முடியுது? வரும்போது அதெல்லாம் கொண்டு வந்தாங்களா? பரம்பரை சொத்தா? பண்ணையார் வீட்டு பிள்ளைகளா? சொல்லுங்க. இல்ல ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகளா? எல்லா இடத்தையும் மடக்கி போடு, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் அடிச்சு தூக்கு, என்னென்ன உள்ள பிரச்சனை நடக்குதோ கட்சிக்காரனா உள்ள இறக்கு, 100 150 குண்டாசு இறக்கு. சொத்து இருக்குவான், பயந்துருவான், விலகிடுவான், உயிர் பயத்தை காட்டு, முடிஞ்சா கொலை பண்ற அளவு கூட போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு குற்றம். இந்த குற்றத்தெல்லாம் நியாயப்படுத்தி நாங்க கட்சி நடத்தி வெற்றி பெற்று இன்னி வரைக்கும் அனுபவிச்சுன்னு வராங்க எல்லாத்தையும். ஸோ மக்களே, இந்த வாட்டி ஏமாறாதீங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்குங்க. தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, விசில் சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இந்த மூலியமா புரட்சி செஞ்சீங்கன்னா உண்மையில் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். இப்போ நான் இந்த டேட்டாலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் 18% வாங்குவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 18%னா ஆல்மோஸ்ட் 5,50,00,000 வச்சா கூட ஆல்மோஸ்ட் 18%னா 1,10,00,000 வாக்குக்கு மேலே சொல்றாங்க. கரெக்டுங்களா? 1,10,00,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கினார்னா பெரிய இம்பாக்டா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து ஓட்டை பிரிக்கிற விஷயம் சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஓட்டை பிரிக்கிற விஷயம் இல்லை. விஜய்க்கா தான் நிகழ்ச்சியா வந்தது, ஒரு மாற்றத்தை தேடி வந்தது, அவருக்கு இருக்க பிக் சப்போர்ட் ஃபேன் பேஸ். அது மட்டும் இல்லாம மக்கள் எப்படா மாற்றம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. அதனாலதான் யாரோ டிவி மேல டார்ச் லைட் வச்சிருக்கலாம் அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும்னு நினைச்சாங்க. அப்புறம் நம் இனத்துக்காக போராடுறவங்களுக்காக ஓட்டு போடணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த யாருமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஓட்ஸை பிரிச்சதுக்கான கமிஷனை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்து சர்வே படி 18% சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 40% வெற்றி பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி சிஎம் கேண்டிடேட். அதுவும் பார்த்தீங்கன்னா 7 பேர் கூட கூட்டணி வச்சு விஜய் ஒத்தாலா நிற்கும் போதே 18% கிடைக்கும் சொல்லியிருக்கு சர்வே. நீங்க விஜய்க்கு மற்ற மாற்று கட்சியினர் அடிபட்டிருப்பீங்க, எதில் துன்பப்பட்டிருப்பீங்க, இவ்வளோ நாள் ஊழல்ல இதெல்லாம் ஊறிருந்தீங்க, ஊழல்ல உங்களால அடிபட்டிருக்கு, இல்லை ஏதோ ஒரு லீகலர் வாங்கும் போதோ, டெத் சர்டிஃபிகேட் வாங்கும் போதோ, ஏதோ ஒரு ப்ராப்பர் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும் போது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஊழல் அடிபட்டிருந்தீங்கன்னா, ஊழல் உங்க வாழ்க்கையில விளையாடி இருந்திருந்தா 50 ரூபா உங்க கை காசை, உழைச்ச காசு, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச காசை யாராவது உங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு தக்க பதிலா மாற்றத்தை நோக்கி கடந்த 40 வருஷமா அழிஞ்சு போயிருக்கோம். நம்ம அப்பாவை ஏமாத்திருக்காங்க, நம்ம தாத்தாவை ஏமாத்திருக்காங்க, போதை கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மது போதை, கல்லு போதை, இப்போ கஞ்சா போதை, மெட்டஃபெட்டமின் போதை. ஏன் நல்லா இருக்கக்கூடாதா? இளைஞர்கள் நல்லா வாழ்ந்துடக்கூடாதா? நல்லா சம்பாதிச்சிடக்கூடாதா? உங்களை மாதிரி கார்ல போகணும்னு நினைச்சிடக்கூடாதா? நல்ல குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாதா? தான் பெற்றோர்களை நல்லா பார்க்கணும்னு நினைக்கக்கூடாதா? தான் சமூகத்துக்கு நல்லா வாழக்கூடாதா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை அவுத்து விட்டுருக்கீங்களே, திறந்து விட்டுட்டு யார் வேணா போய் என்ன வேணா என்ஜாய் பண்ணு. 12 மணிக்கு ஒயின் ஷாப் தருவோம், 10 மணிக்கு மூடுவோம், எவ்வளோ வேணா குச்சிக்கோ. என்ன படிச்சுக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி எங்கேயா திறந்து விடுவீங்க? 12 மணி நைட்டு 10 மணிக்கு ஏதாவது ஒரு கல்லூரி, ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கா? ஆக்கிறதுக்கு இங்க இல்ல. திருக்குறளை பத்தி பேசுவாங்க, திருவள்ளுவரை பத்தி பேசுவாங்க, 1330 குறள் எங்களுக்கு தான் சொந்தன்னுவாங்க, தமிழர் தான் திருவள்ளுவர்னுவாங்க, ஒரு பக்கம் காவி தான் திருவள்ளுவர்னுவாங்க. திருவள்ளுவரை படிச்சீங்களா? கற்க கசடர கற்பவை,
கற்ற பின் நிற்க அதற்கு தக. நின்று இருந்தீங்கன்னா தாராளமாக சொல்கிறேன், எதுக்கு நல்ல விஷயத்துக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துட்டீங்களே, நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் தயவு செய்து கமெண்ட்டில் திட்டிட்டு போயிடுங்க. சரியாக இருந்ததுன்னா விசில் சின்னத்துக்கு வாக்கு போடுங்க. இவ்வளோதான் விஷயம். 18% இண்டிவிஜுவலாக விஜய் வாங்குவான்னு சொல்லி சர்வே இருக்குது. இண்டிவிஜுவலாக ஆக்சுவலாக 40%லையும் வெற்றி பெறாங்க, 7 பேர் கூட கூட்டணி வச்சு. சரிங்களா? விஜய் ஒரு ஆளுக்கே 18% வருது. இது வரைக்கும் சர்வேல பெரிய மாற்றம் ஒன்று நடந்துச்சுன்னா 40% விஜய்க்கு வந்ததுன்னா மற்ற கட்சியெலாம் 30-25 தான் தொட முடியும். அதனால் 35% மேலே விஜய் கட்சிக்கு டிவிகேக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து ஒரு விரல் புரட்சி கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கணும். நடந்து ஊழல் ஆட்சி ஒழியணும். எனக்கு ஊழல் ஆட்சி ஒழிஞ்சா போதும். மிச்சம் எல்லாம் என்ன சொல்கிறது, மிச்சம் எல்லாம் சிறு 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 டிபார்ட்மெண்ட்டும் சரியாயிடும். போடுங்க, ஒரு எக்ஸாம் வைங்க, அதுக்கான கேண்டிடேட்ஸை முன்னாடியே தேர்ந்தெடுத்து வைங்க. ஒரு துறையில் இந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு ப்ராப்பராக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு மாற்றுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் ப்ராப்பராக எல்லாரையும் மாற்றுங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மொத்தமாக தூக்கி மாற்றுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஊழல்வாதிகள், ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல. வாங்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நில அளக்கிறதுலேருந்து ஒரு சின்ன பட்டா மாறுதல்லேருந்து எவ்வளோ காசு, யார் யார்கிட்ட காசு வாங்குறது? விவசாயின்னு பார்க்கறது இல்லை. விவசாயினா கோடி கோடியாக சம்பாதிச்சு எடுத்துன்னு போயிட்டானா, ஆடி காரில் போகிறானா, BMW போகிறானா? விவசாயிங்க வேர்வை சிந்தி இன்னைக்கு சேர்த்து காலில் புண்ணு வந்தால் நீங்கள் நடப்பீங்களா? சிட்டி உள்ள இருக்கவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு மழை வெயில் உழைச்சி அதுக்கான நிரந்தர கூலியும் கிடைக்காம அடிமட்ட ரேட்டுக்கு தான் பொருளை விற்று அழிஞ்சி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு வரவங்ககிட்ட எப்படி காசு வாங்கி ஒட்டுதுன்னு தெரியல. எல்லாரையும் மாற்றுங்க, கேண்டிடேட்ஸை ரெடி பண்ணுங்க. எலெக்ஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அறிக்கையில் முடியாது சொல்கிறாங்கல்ல உங்கள் கட்சி. நான் டிவிகேக்கு இதெல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் கண்டிப்பாக டிவிகே நடத்தும். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 சரியாக இருக்கிற விஷயமா இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் மூலமா நீங்கள் எல்லாரையும் இப்போ மாற்ற முடியாது. எலெக்ஷன் கமிஷன் மூலிமா ப்ராப்பராக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் முதல்வர் ஆனார்னா அதுக்கான கேண்டிடேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க நிறையா பேர் தமிழக அரசில். அவங்க எல்லாருக்கும் அமௌண்ட் தருவோன்னு சொல்லியிருக்காரு. 4500 4000 சொல்லியிருக்காரு அறிக்கையில். வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வேலைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு, ஊழல் பண்ணாங்களா அந்த பொசிஷனில் இருக்கவங்க அப்படியே தூக்குங்க, புது ஆளை கொடுங்க. வேலை வாய்ப்பு கொடுத்தா மாதிரி ஆச்சு, தப்பு பண்ணணும் தூக்கி விரட்டி அடித்த மாதிரி ஆச்சு, அரசாங்கம் ப்ராப்பராக நடந்த மாதிரி ஆச்சு, டீட்டெயிலாக பேசின மாதிரி ஆச்சு, எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆச்சு. ஒரு துறையிலையும் ஊழல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலங்க. தமிழ்நாடு சொல்கிறேன், சிறந்த மாநிலம், தரமான மாநிலம், தரமான கல்வி கிடைக்கும், தரமான மருத்துவம் கிடைக்கும், இளைஞர்கள் எல்லாருமே எழுச்சி பெற்றிருப்பாங்க. வீழ்ச்சின்ற ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. போதை கலாச்சாரத்தை ஒழிங்க, ஊழலை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீனவர்கள் படுற கஷ்டம், ஒரே ஒரு கச்சத்தீவை கொடுத்துட்டு அங்கே படுறவங்க கஷ்டம். தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கணும்னா உண்மையாலே கொடுக்கணும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லியிருக்கோம். எல்லா ஊருக்காரங்களும் நம்மக்காரங்க தான். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, நம்ம பேசக்கூடாது தப்பா. அவங்களுக்கு தண்ணி இல்லைனா நம்ம ஒரு நாள் கொடுக்கணும், நம்மளுக்கு தண்ணி இல்லைனா அவங்க ஒரு நாள் கொடுக்கணும். எல்லாருமே தேவை. இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு, சரிங்களா? டெமோக்ரஸி கண்ட்ரின்னு தான் நம்ம பேர் வச்சுருக்கோம். அதனால் மறக்காமல் விசில் சின்னத்தில் உங்கள் புரட்சியை காட்டி நம்ம ப்ராப்பரான விசில் சின்னத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த விசில் சின்னத்தில் மறக்காமல் ஓட்டு போட்டு திரு விஜய் அவர்களை முதல்வராக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வரணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல் ஒழிஞ்சு நல்ல சமூக மாற்றம் கிடைக்கணும். எல்லாருக்கும் தேவையானது இந்த ஸ்டேட்டில் இந்த 5 வருஷத்துல எல்லாமே மாறி அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் பல தலைமுறைகளுக்கு திரு விஜய் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவர் காமராஜர் வழியில் போகிறாரு, வேலுநாச்சியார் வழியில் போகிறாரு, அஞ்சலை அம்மாள் வழியில் போகிறாரு, திரு பெரியார் வழியில் போகிறாரு, திரு அம்பேத்கர் வழியில் போகிறாரு. அவர் ஊழல் பண்ண மாட்டேன் 0% சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தவறு இழைக்க மாட்டேன், 1 ரூபாய் காசு கூட ஆசைப்படாமல் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவரை ப்ராப்பராக ஜெயிக்க வைங்க. ஒரு விரல் புரட்சி செய்து விசில் சின்னத்தில் வாக்களிக்க வைத்து அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த வீடியோ சேர வைத்து வெற்றி பெற வைங்க. நம்பிக்கையாக இருப்போம், கான்ஃபிடண்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம். திரு விஜய் அவர்களுக்கும் சொல்கிறேன், வெற்றி நிச்சயம். வணக்கம் நண்பா.
நன்றி.